நாஜல் சம்பத் அவர்களே, உங்களை பத்திரிக்கையாளர்கள் ஏன் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், ஜோசப் அவர்கள் பத்திரிக்கையாளரை சந்திக்க மாட்டேன்றார், பொதுமக்களை சந்திக்க மாட்டேன்றான்னு உனக்கு கேள்வி கேட்டால் அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும்? அதோட தனிப்பட்ட விஷயங்க. அவர் பேசுவார், பேசாமல் போவார், எதுக்கு சந்திக்கணும், சந்திக்காத கூட இருப்பார் அப்படின்ட்டு கடந்து போகலாம். ஆனால் நீ என்ன சொல்கிற? தினந்தோறும் பத்திரிக்கையாளர்களை சந்தித்த சீமானுடைய நிலைமை என்ன ஆச்சு? அந்த கட்சியை அடக்கம் பண்ண கூட ஆள் இல்லை அப்படின்ற அதை இந்த விர்ச்சுவல் வாரிசு எடுத்து போட்டு ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க. இதே வார்த்தையை நாங்கள் எங்கள் கட்சி அடக்கம் பண்ணுறது இருக்கட்டம்பா, உன் தலைவன் செத்தா அடக்கம் பண்ணுறதுக்கு கட்டி பிடி தலைமோட்டில் உட்காரத்துக்கு பொண்டாட்டி பக்கத்தில் இருக்காளா, கொல்லி வைக்க புள்ள இருக்கா, மடி கொடுக்கறதுக்கு மகன் இருக்காளா, மகனேன்னு அழைக்கிறதுக்கு தாய் தப்பம் பக்கத்தில் இருக்காடான்னு ஒரு வார்த்தை பொது வாழ்க்கையில் நடக்கிற வார்த்தையை நாங்கள் கேட்க ஆரம்பித்தோம்னா நீங்கள் எங்கே வச்சுக்கோங்க மூஞ்சே? எங்கள் கட்சியை விட்டு உங்கள் தலைவனுக்கு என்ன கதி? நாங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். மக்கள் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க 20%. அதுக்கு மேலே அமித்ஷாவோட உதவி, சரியா? மாற்றத்தை நோக்கி பாலுங்க இடத்துல விழுந்துட்டாங்க மக்கள். ஏன்டா இப்படி பண்ணிட்டுமே சாமின்ற மாதிரி இப்போ சிந்திக்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் திமுகவும் பொதுவாக பிடிக்கல எல்லாருக்கும், அதிமுகவும் பிடிக்கல. 2 கட்சிக்கு மாற்றாக ஒரு கட்சியை பார்த்தாங்க. அது நாம் தமிழ் கட்சியாக இருந்திருக்கணும். நீங்கள் வந்ததுனால நீங்களும் ஆயிடுச்சு, இருந்துட்டு போங்க. ஆனால் தனிப்பட்ட விஷயங்களை தனிப்பட்ட இதில் ஒரு கட்சியை இவ்வளோ கேவலப்படுத்தக்கூடாது. நாங்கள் கேவலப்படுத்தினா ஏடா நீங்கள் செத்தா உங்களுக்கு நீங்கள் செத்து போயிட்டா உன் பொண்டாட்டி இருக்காளா தலைமட்டில் அல்றதுக்கு, உன் புள்ள இருக்கா கொல்லி வைக்கிறதுக்கு, மடி கொடுக்குறதுக்கு மகன் இருக்காளா, உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களா பக்கத்தில், எல்லாத்தையும் அனாதை ஆசிரமத்துக்கு விட்டுருக்க, அதுங்களை துரத்தி விட்டுருக்க. நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தவறு அது பேசக்கூடாது. அவனோட விருப்பம். சாவு வீட்டிலேருந்து கல்யாண வீட்டில் வரைக்கும் அப்படி கூட்டு திரும்பிக்கின்னு ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்கிற வேலையா? நீ என்ன சொல்ல வர? இதனால் என்ன சொல்ல வர? உன்னை பார்த்து ஃபாலோ பண்ணுற உன்னுடைய ஃபாலோவர்ஸ் அதே மாதிரி பண்ணாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு சீர்கேடு வரும், எவ்வளோ பெரிய ஒழுக்கமன்மை இது. இதெல்லாம் நாங்கள் விட்டுறலான்னுக்கிறோம். ஆனால் நீங்கள் மீண்டும் சீமான சீன்றது எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் கிடையாது. நாங்கள் திரும்பி அடிக்க ஆரம்பித்தோம்னா ரொம்ப கதறிடுவீங்க. பனையூரில் அந்த பனையூரில் வீடு அதை வாங்கி கொடுத்தது யார், அந்த ரெட்டியார் பேர் என்ன, அவ்வளோ பெரிய வீட்டை ஒரு கிஃப்டாக எதுக்கு வாங்கி கொடுக்கணும், இதெல்லாம் எங்களுக்கு நிறைய தெரியும்பா. அதெல்லாம் பேசணும், நாங்கள் பேசக்கூடாதுன்னு இருக்கிறோம். ஆனால் பேச வச்சிடாதீங்க, சரியா? இப்போ அவர் தான் வந்து இவரை முதலமைச்சராக்கி ஒரு பொம்மையாக வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் கும்பல், பிஜேபி கும்பல், ஒரு ரெட்டியார் 4-5 கும்பல் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க சம்பாதிக்கணும், கோடியாக கொள்ளடிக்கணுன்றதுக்காக அவர் வச்சுட்ருக்காங்க. தனிப்பட்ட விஷயம் விட்டுருங்க, அது நம்மளுக்கு தேவையில்லாதுன்னுக்கிறோம். ஆனால் நீங்கள் சீமான தொட நாங்கள் வெறி கொண்டு எடுத்து அடிப்போம். வெற்றி தோல்வியெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாதுப்பா. நாங்கள் வெற்றி அடைஞ்சால் கூட இப்படி தான் இருப்போம், தோல்வி அடைஞ்சாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம். ஏன்னா என் மக்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் வந்து சோசியல் டிஸ்டாக ஓடி போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது? அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி நிற்கிறாங்க.